அப்புறம் ப்ரொடியூசரோட தகராறு, டைரக்டருக்கு அவருக்கு தகராறு, இப்படி பல்வேறு தகராறுல படம் நின்று போச்சு. படம் வெக்ஸ் ஆகி உட்காந்துருக்காரு எம்ஜிஆர். மொத்த ஹீரோவாக வந்தது என்னடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து அவருடைய நண்பர் ஒருத்தர் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஒரு கைரேகை பார்க்குறவர். அவரும் எம்ஜிஆர் வெக்ஸ் ஆகியோ போயா எனக்கு எல்லாம் போச்சியா போச்சுன்னு காமராஜர் மாதிரி சொல்லியிருக்காரு. எல்லாம் போச்சு, இரவா நடித்தேன் அதுவும் போச்சு, இனிமேல் பார்த்து என்ன பண்ண போகிறேன், எனக்கு வேணாயா, எதுவுமே வேணாயா, எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு எம்ஜிஆர். இல்லைங்க, கண்டிப்பாக அதை பாருங்கள், உங்களுக்கு பிரியம் இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்களாவது தெரிஞ்சுக்கிறோம், தயவுசெய்து நீட்டுங்க கையை அப்படின்னு. வேண்டாம் அவருப்பா அப்படி கையை நீட்டியிருக்கார். அவர் பார்த்துட்டு, சார் இப்போ தான் சார் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆக போகுது, ஹீரோவாக இருக்க போகிறீங்க, தமிழ் திரையுலகத்தில் நீங்கள் ஆட்சி செய்ய போகிறீங்க, சினிமாவும் எம்ஜிஆருங்கிற இரண்டரை கலக்க போகிறீங்க, உங்களை வைத்து சினிமாவும் சினிமா வைத்து நீங்களுங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பமாக போகிறது. தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு கடவுள் மாதிரி நீங்கள் இருக்க போகிறீர்கள். காடு தான், அவங்களெல்லாம் மக்கள் வணங்குவாங்க. அதற்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து, சில வருடங்கள் கழித்து தமிழ்நாட்டை நீங்கள் ஆளப்போகிறீர்கள், அமைச்சராக ராஜாவாக இருக்க போகிறீர்கள்னு எம்ஜிஆர் கோவம் வந்துருச்சு. யோ ஏயா, ஒரு மனுஷனை தூக்குறது, ஆறுதல் படுத்துறது, தேத்துறது, அவனுக்கு கன்சோல் பண்ணுறதுக்கு ஒரு எல்லை இல்லையா?